சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தமிழ்நாடு முழுக்க பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதுகுறித்த பொதுமக்கள் மற்றும் உணவக உரிமையாளர்களின் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் போர் தொடுக்கிறது தெரியும். அப்ப 3 மாசத்துக்கு வேணுங்கிற எரிவாயு தட்டுப்பாடு இல்லாம நம்ம மத்திய அரசு அதை வாங்கி நமக்கு மக்களுக்கு சேஃப்டி பண்ணி இருந்திருக்கணும். இது பண்ணாம இப்ப மக்களை கஷ்டப்படுத்தினா மக்கள் எங்க போவாங்க? நான் சிலிண்டர் இல்லாம தான் கடையை லீவ் விட்டுட்டோம். ஒரு போன வாரம் புக் பண்ணிருக்கோம். இன்னும் எங்களுக்கு சிலிண்டரே கிடைக்கும், கமர்ஷியலே கிடைக்க மாட்டேங்குது. 25 நாள் கழிச்சு எங்களுக்கு சிலிண்டர் கொடுத்தீங்கன்னா நாங்க எப்படி பண்ண முடியும்? நிர்வாகம் பண்ண முடியாது. எனக்கு 4 ஹோட்டல் இருக்கனால எனக்கு ஒரு நாளைக்கு 20 சிலிண்டர் தேவைப்படுது. அதனால அந்த 20 சிலிண்டர் இல்லைன்னா என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. விறகு அடுப்புல புகையில்லா அடுப்புன்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா 15 நாள் 20 நாள் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்கள் புக் பண்ணால் புக்கிங்கே ஆகலை. ஆஃபீஸில் கேட்டால் 25 நாளுக்கு ஒரு முறை தான் புக்கிங் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு இப்போ கோ கேஸ் 1600 கொடுத்துருந்தாரு. இப்போ 2000 ரூபான்றாரு. அது தரமாட்டுறாரு. ஒன்று கேட்டால் இல்லைன்றா லோடு வரல, எங்களை என்ன பண்ண சொல்றேங்கிறாரு. 10 நாள் கூட அதிகபட்சம் 10 நாள் சொல்லலாம். 25 நாள் 30 நாளுங்கும் போது என்ன ஆகும்? ஒரு மாசம் தானே ஒரு கேஸை கொடுக்குறீங்க. அப்போ புக் பண்ணி அடுத்த மறுநாள் புக் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? பண்ண முடியாது. இப்போ கேஸ் 3 நாளைக்கு ஊற்றி போட்டு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. கமர்ஷியல் கேஸே கிடைக்கல. ஒரு மாசத்துக்குள்ளாலே இப்போ 300 ரூபாய் மேல வணிகர் எங்க மாதிரி சின்ன சின்ன கடைகள் மேல போட்டு எங்க ரொம்ப தொழிலே நசிப்பிச்சாச்சு. சாப்பாடு உட வச்சுக்கிறதுக்கு நின்று வச்சு சார். ஒரு மாசம் 15 இல்லைன்றாங்க. எத்தனை பேத்துக்கு போன் போட்டாலே அங்கே கேட்ட அங்கே இருந்தாங்க, இங்கே கேட்ட அங்கே இருந்தாங்க. இல்லை சார், பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ரொம்ப சிரமமா இருக்கு சார் சாப்பாடு சாக்க. 25 நாள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பதாகவும் பாதிப்பதாகவும் இருக்குன்னு சொல்லி என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். தினந்தோறும் ஒவ்வொரு நியூஸையும் கேட்கும் போது நாளைக்கு பொழப்பு எப்படி நடக்கும், எப்போ சிலிண்டர் தீரும், நம்ம எப்போ கிடைக்கல இல்லைன்ட்டாங்க. சிலிண்டர் கம்பெனியில் சிலிண்டர் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. போகிற காரணம் வச்சு விலை ஏற்றிருக்காங்க. இப்போ போர்லாம் நின்றுச்சுன்னா தான் பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கேஸ் விலையெல்லாம் இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அட்வான்ஸ் கொடுத்தா தான் எங்களுக்கு சிலிண்டர் தரேன்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறோம்? என்ன செய்யுது? 10 ரூபாயில் எத்தனை கஸ்டமர் ஆனால் எங்களால் பதில் சொல்ல முடியல. அவங்க சொல்றாங்க பாதிப்பு இல்லை எதுவுமே ஸ்டாக் இருக்கு. ஆனால் ரேட்டை கூட்டினா யார் அதனால பாதிக்கிறது? எங்களை மாதிரி சிறு வணிகர்கள் தான் பாதிப்பாங்க.